வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 5.7ல் 7th கொஷின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறது e⁻6x × cos 3x கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே நம்ம வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், அதாவது dy/dx தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ இதில் வந்து ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, அதனால் இதை யூன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம், இதை v அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு uv ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். uv ஃபார்முலா என்னது? uv dash uv dash cos 3x dash plus v into u dash. This is equal to e⁻6x cos x differentiate பண்ணாக்க minus sin 3x. அடுத்து இந்த 3xக்கு டிஃபரன்சியேஷன் போட்டிங்கன்னா ஒரு 3 ஒன்று வரும், plus cos 3x into e⁻6xக்கு e⁻x ஒரு டிஃபரன்சியேஷன் e⁻6x 6 into x இதோட டிஃபரன்சியேஷனுக்கு ஒரு 6 வரும். இப்போது இதில் மைனஸ் இருக்குது, 3 இருக்குது, e⁻6x into sin 3x இதான் வந்து ஃபஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்மில் 6 e⁻6x into cos 3x, இதுதான் வந்து dy/dxக்கான வேல்யூ. நமக்கு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வேணும். அப்போது இப்போ கிடைச்ச ஆன்சரை திரும்பவும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா இப்போது இந்த டேர்மில் வந்து e⁻6xங்கிறது காமனாக இருக்குது, அதே போல் 3 அப்படிங்கிற டேர்மும் வந்து காமனாக இருக்குது. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 3e⁻6x ரெண்டுத்தையும் நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் ரிமைனிங் ஃபஸ்ட்டு டேர்மில் ரிமைனிங் வந்து என்ன இருக்குன்னா மைனஸ் sin 3x இருக்குது, ப்ளஸ் இந்த டேர்மில் 3ஐ வெளியில் எடுத்துட்டோம், அப்போ 2 cos 3x இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இதிலேருந்து d²y/dx² வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது இதுலேயும் வந்து ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாத்தையும் யூன்னு எடுத்துக்க போகிறோம், இந்த டேர்ம் ஃபுல்லாக v அப்படின்னு எடுத்துக்கிட்டு செகண்ட் டெரிவேட்டிவ் போட போகிறோம். அப்போது ஃபார்முலா படி u into v dash போடுவோமா? அப்போ u வந்து என்னது? e⁻6x into v dash மைனஸ் sin 3x plus 2 cos 3x the whole dash plus v யோட வேல்யூ வந்து மைனஸ் sin 3x plus 2 cos 3x into u dash. u dash வந்து என்னென்னா 3e⁻6x dash. இப்போ வந்து இதை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர் வந்து போட்டுடலாம். 3e⁻6x இது ஃபுல்லாக டிஃபரன்சியேஷன் இல்லையா? இப்போ இது ஒரு டேர்ம் தனியாக பண்ணணும், இது ஒரு டேர்ம் தனியாக பண்ணணும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா cos 3x, 3xக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் போட்டாக்க 3 வந்துடும், ப்ளஸ் 2 இன்ட்டு cos x ஒரு டிஃபரன்சியேஷன் மைனஸ் sin 3x, இந்த 3x ஒரு டிஃபரன்சியேஷன் வந்து ஒரு 3. இது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது செகண்ட் டேர்ம் போட்டோன்னா ப்ளஸ் மைனஸ் sin 3x ப்ளஸ் 2 cos 3x இன்ட்டு 3 வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்படியே போட்டுக்கலாம், இன்ட்டு e⁻6xக்கு டிஃபரன்சியேஷன் e⁻6x, 6xக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் போட்டோம்னா 6ன்னு மட்டும் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து நம்ம உள்ளார உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3e⁻6x, இப்போ இதுலேயும் 3 வந்து காமனாக இருக்குது, இங்கேயும் ஒரு 3 இருக்குது, இங்கேயும் ஒரு 3 இருக்குது. இந்த ரெண்டு 3 நம்ம வெளியில் எடுத்துருவோம். வெளியில் எடுத்தோன்னா இங்கே ஏற்கனவே வெளியில் ஒரு 3 இருக்குது, 3 3s are 9 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே ரிமைனிங் வந்து என்னென்ன டேர்ம் இருக்குன்னா மைனஸ் cos 3x இருக்குது, அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கேயும் வந்து மைனஸ் 2 sin 3x இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இப்போது இங்கே வந்து
6 3s are 18. இந்த e பவர் 6x இதெல்லாம் முன்னாடி எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் என்ன இருக்கும்னா மைனஸ் sin 3x ப்ளஸ் 2 cos 3x இதான் வந்து ரிமைனிங் டேர்ம். இப்போது இதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா, இதுலேயும் e பவர் x6x இருக்குது, இதுலேயும் இதே சேம் டேர்ம் இருக்குது, அதை வெளியில் எடுத்துடலாம். அதே போல் இதில் வந்து 9 இருக்குது, இதில் 18 இருக்குது. அப்போ வெளியில் காமனாக 9 எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த டேர்மில் 9 e பவர் 6x ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் வந்து இது ஃபுல்லாகவே இருக்கும். மைனஸ் காஸ் 3x மைனஸ் 2 sin 3x. இந்த டேர்மில் e பவர் 6x எடுத்தாச்சு. 18ல் பேலன்ஸ் வந்து ஒரு 2 இருக்கும். 9 மட்டும் தான் வெளியில் எடுத்துருக்கோம், அப்போ 2 இருக்கும். அந்த 2வால் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 2 sin 3x ப்ளஸ் 4 cos 3x. ஓகே, இப்போ வந்து நம்ம e பவர் 6x இன்ட்டு இது வந்து 4 cos 3x, இது மைனஸ், அப்போ 4 minus 1 3 cos 3x. இது மைனஸ் 2, இப்போ மைனஸ் 4 sin 3x. இதுதான் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயருக்கான ஆன்சர். ஓகே, இந்த கொஷின்லேயே நீங்கள் இந்த டிஃப்ரென்சியேஷனை வந்து இன்னொரு மெத்தடில் கூட பண்ணலாம். இந்த டேர்முக்கு தனியாக ஒரு யூவி மெத்தட் பண்ணிவிட்டு இந்த டேர்முக்கு தனியாக ஒரு யூவி மெத்தட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணாலும் இதே சேம் ஆன்சர் தான் வரும். நம்ம இங்கே e பவர் 6xஐ காமனாக எடுத்துகிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் யூவி மெத்தட் போட்டிருக்கோம், யூவி ஃபார்முலா. பட் இதை நீங்கள் ரெண்டு டேர்மாக தனித்தனி டேர்மாக வச்சுக்கிட்டு இந்த டேர்மை ஒரு தடவை இந்த டேர்முக்கு ஒரு தடவை யூவி ஃபார்முலா அப்ளை பண்ணியும் நீங்கள் வந்து ஆன்சர் போடலாம். அதுக்கும் இந்த சேம் ஆன்சர் தான் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8. ஸோ y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் -1 அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். நமக்கு இதோட ஆன்சர்லேருந்து செகண்ட் டெரிவேட்டிவ் தட் இஸ் டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மில் இருக்குது. டி ஆஃப் அதாவது டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என்னுக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1. ஸோ அப்போ இங்கே என்னோட வேல்யூ வந்து -1 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் n-1. இப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா -1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் -2. இன்னொன்று இது உள்ளார உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா, இப்போ 1ஓட டிஃப்ரென்சியேஷன் வந்து 0 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் 2x. இப்போ இங்கே வந்து ஒரு 2x கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு -2x டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 9th கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் dy பை dx கண்டுபிடிக்கிறோம். log x ஓட டிஃபரன்சியேஷன் 1/x. இங்கே எக்ஸுக்கு பதிலாக log x. திருப்பி இந்த log xக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் 1/x. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம் 1 இந்த எக்ஸை மேலே எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா எக்ஸ் பவர் -1 டிவைடட் பை log x அப்படின்னு வந்துடும். இது வந்து dy பை dx. இப்போ மேலே ஒரு டேர்ம் இருக்குது, கீழே ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக போடும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டவுட் வரும். ஏன்னா இங்கே log ஆஃப் log xன்னு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம வந்து யூவி ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. 2 எக்ஸ் டேர்ம் இருக்கணும். இது லாகோட கோஎஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. இந்த log x தனித்தனி டேர்ம்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளால் யூவி ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரே ஒரு டேர்ம் தான், அதனால் அப்படியே டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டாச்சு. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷனில் வரக்கூடிய ஜென்ரலான டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ உங்களுக்கு அது மாதிரி தேவையாக இருந்தால் அதில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது இது வந்து மேலே ஒரு எக்ஸ் டேர்ம் கீழே ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது. அப்போ இதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து u பை v மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதை யூன்னு எடுத்துக்கலாம், இதை v எப்படின்னு எடுத்துக்கிட்டு இப்போது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் போட போகிறோம். இப்போது டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு
ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா u by vக்கு vu dash minus uv dash divided by v square. ஸோ இதை அப்ளை பண்ணோம்னா log x into x power minus 1 dash minus x power minus 1 into log x dash the whole divided by log x the whole square. Okay, so this is equal to log x into x power minus 1 ஓட differentiation minus 1 by x square. இது வந்து நமக்கு direct formula நமக்கு தெரியும். minus x power minus 1 into log x ஓட differentiation 1 by x divided by log x whole square. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்போ minus log x by x square minus இந்த x power ஏற்கனவே ஒரு 1 by x இருக்குது. இப்போ இந்த x power minus 1ஐயும் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா x power 1ன்னு வந்துடும் divided by log x the whole square. இப்போது ரெண்டுத்துலேயும் வந்து மைனஸ் காமனாக இருக்குது. அதே போல் இங்கேயும் x ஸ்கொயர் இதுலேயும் x into x x ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ அதையும் நம்ம காமனாக எடுத்துடலாம். இப்போ 1 by x ஸ்கொயர் into log x plus 1 the whole thing divided by log x square. ஓகே, அப்போ இதை இன்னும் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா d square y by dx square equal to minus 1 plus log x divided by இந்த x ஸ்கொயரும் டினாமினேட்டரில் தான் இருக்குது, இந்த log x ஸ்கொயரும் வந்து இங்கே இருக்குது டினாமினேட்டரில் தான் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம x ஸ்கொயர் இன்ட்டு log x the whole ஸ்கொயர்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இதையும் இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே ஸ்கொயர் இருக்கிறதுனால x இன்ட்டு log x the whole ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, இதுதான் வந்து நமக்கு d ஸ்கொயர் y by dx ஸ்கொயருக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 10. இப்போது சைன் ஆஃப் லாக் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சைன் ஆஃப் லாக் எக்ஸுங்கிறது ஒரே டேர்ம் தான், சிங்கிள் டேர்ம் தான், ரெண்டு டேர்ம்ஸ் கிடையாது, ஒரே ஒரு எக்ஸ் தானே இருக்குது. அப்போ இங்கே நம்ம டேரெக்டாக தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். dy by dx ஈக்குவல் டு சைன் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் காஸ் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக லாக் எக்ஸு. அடுத்து இந்த லாக் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1 by x. ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன வருதுன்னா காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் divided by x. இதுதான் வந்து dy by dx ஓட வேல்யூ. இப்போ இதில் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. அப்போ இதுதான் வந்து uன்னு எடுத்துக்கணும், இதை vன்னு எடுத்துக்கிட்டு இங்கேயும் நம்ம u by v ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணணும். இதை வந்து அப்படியே நம்ம u by v ஃபார்ம்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். x இன்ட்டு காஸ் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் sin of log x. அடுத்து log xக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் போட்டோன்னா 1 by x minus cos of log x, x ஒரு டிஃபரன்சியேஷன் 1, அப்போ அதை போட தேவையில்லை, divided by x square. இப்போது இதில் ரெண்டு x இருக்குது, ஸோ அது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே மைனஸ் இருக்குது, ஸோ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் sin of log x plus cos of log x divided by x square. இதுதான் வந்து d square y by dx square ஓட வேல்யூ. ஓகே, dx square. ஸோ இதான் வந்து உங்கள் புக்கில் இருக்கிற ஆன்சரும் கூட. இதுக்கு மேலே இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால் இதை அப்படியே விட்டுறலாம். 11th கொஷினில் yன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ப்ளஸ் y ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இதில் வந்து நமக்கு என்ன வேணும்னா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர், அப்போது செகண்ட் டெரிவேட்டிவ் வேணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வேணும். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் yயை வந்து அப்படியே எழுதிக்கலாம். cos x மைனஸ் 3 sin x. இப்போ இதுலேருந்து dy by dx கண்டுபிடிக்க போகிறோம். 5 into cos x ஒரு differentiation sin x minus 3 sin x ஒரு differentiation cos x
ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் முடிஞ்சிருச்சு. செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். இதுலேயும் -5 வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுக்கலாம். sin x ஒரு டிஃபரன்சியேஷன் வந்து cos x, -3 கான்ஸ்டன்ட், ஸோ அப்படியே போட்டாச்சு. cos x ஒரு டிஃபரன்சியேஷன் -sin x, ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், sin x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து d2y/dx2ஓட வேல்யூவும் தெரியும், ஒய்யோட வேல்யூவும் தெரியும். ஸோ நம்ம இப்போ வேல்யூ வந்து 0 வருதான்னு சொல்லி செக் பண்ணலாம். d2y/dx2 ப்ளஸ் ஒய், இதோட வேல்யூ வந்து -5 cos x ப்ளஸ் 3 sin x. அடுத்து நம்ம வந்து ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒய் வந்து கிவன் கொஷின் இல்லையா, அப்போ 5 cos x minus 3 sin x. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல்டு, இங்கேயும் அதே போல் கேன்சல். என்ன வருது, d2y/dx2 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதை தான் நம்மளை ப்ரூஃப் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூஃப். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து இந்த மாதிரி ப்ரூவ் தட் கொஷின் வந்து வரும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து கொடுத்துருக்குற ஒய்லேருந்து dy/dx கண்டுபிடிச்சி d2y/dx2 கண்டுபிடிச்சி அவங்க என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறாவே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகே, 12th கொஷின் பார்த்தீங்கன்னா d2y/dx2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்லேயே கேட்டிருக்காங்க. ஓகே, அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு dy/dx தான் நம்மளால் போட முடியும் இல்லையா. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x ஒரு டிஃபரன்சியேஷன் -1/√1 - x2. ஓகே, இதை நீங்கள் வந்து u/v ஃபார்மேட்லேயும் போடலாம். ஏன்னா மேலே வந்து u = 1, இதை v அப்படின்னு எடுத்துக்கிட்டு, பட் இப்படியும் போடலாம். -1 - x2 ஹோல் பவர் -1/2. ஏன்னா இது கீழே இருக்கும் போது ஹோல் பவர் 1/2ன்னு போடுவோம். நியூமரேட்டருக்கு போகும்போது அதோட சைன் சேஞ்ச் ஆகிடும் இல்லையா, அப்போ -1/2ன்னு வந்துடும். இப்போ இது வந்து என்ன மாதிரி இருக்குன்னா x⁴ ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் d2y/dx2 கண்டுபிடிக்க போகிறேன். மைனஸ் போட்டாச்சு. இது வந்து x⁴ ஃபார்முலா என்ன அப்படின்னா n × x⁴n-1. ஸோ இதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்கன்னா n × -1/2, எக்ஸுக்கு பதிலாக 1 - x2, n -1. அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1/2, 1 - x2 ஹோல் பவர் -1/2 -1 ரெண்டையும் ஆட் பண்ணால் -3/2. ஓகே, இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்புறம் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது பாருங்கள், x2 இருக்குது, அதை விட்டுட்டோம் இல்லையா. இப்போது இந்த 1 - x⁴ என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இங்கே உள்ளார உள்ள டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா. அது வந்து 0 - x2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஓகேவா, இப்போது இதெல்லாம் கரெக்டு. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு -2x சேருது. இதுலேயும் 2வும் 2வும் கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன கிடைக்குது, -x × 1 - x2 ஹோல் பவர் -3/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு d2y/dx2 எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் தான் எல்லாமே வரணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ எக்ஸில் இருக்கிறத ஃபுல்லாகவே நம்ம இப்போ ஒய்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, y = cos இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காஸை வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா இந்த காஸ் இன்வர்ஸ் வந்து லெஃப்ட் வரும்போது cos yன்னு வந்துடுமா. இப்போ x = cos y அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் இருக்கிற பிளேஸில் cos y அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா -xக்கு பதிலாக cos y × 1 - x2க்கு பதிலாக cos square y ஹோல் பவர் -3/2. ஓகே, this is equal to -cos y 1 - cos square theta sin square theta நமக்கு தெரியும். இப்போ sin square y whole power -3/2. okay, so this is equal to cos y in the whole power -3/2 அப்படின்னு இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்,
sin ஸ்கொயர் y ஹோல் பவர் 3/2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரியா? இப்போது மைனஸ் காஸ் ஒய் இன்ட்டு இப்போ இந்த டேர்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்படி இருக்குன்னு சொன்னால் sin ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் 3/2ன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பவரை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேயும் ஒரு பவர் இருக்குது, இங்கேயும் ஒரு பவர் இருக்குது. பவருக்கு பவர் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ sin cube 3 அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல 1/sin cube 3. ஸோ மைனஸ் காஸ் ஒய் இன்ட்டு 1/sin அப்படின்னு சொன்னாவே என்னது, கொசிகண்ட். இப்போ கொசிகண்ட் கியூப் ஒய் இதுதான் வந்து டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே எதில் வந்துருச்சுன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்லேயே வந்துருச்சு. காஸ் ஒய்யும் வந்துருச்சு, கொசிகன் கியூப் ஒய் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் வந்து ஆன்சர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீ இந்த மாதிரி தான் கிவன் கொஷின்லேருந்து எக்ஸுக்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் வந்து எல்லாமே ஒயில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயிலேயே வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, பட் இதோட போட்டாலும் ஓகே தான். பட் உங்களோட புக் ஆன்சர் படி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த காஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த காஸ் கியூ கொசிகண்ட் ஒய் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்டெப்பு போடாமல் இந்த ஸ்டெப் போட்டாலும் உங்களுக்கு வந்து ஓகே தான். பட் உங்களுக்கு புக் ஆன்சர் காமிக்கணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த சைன் கியூப் ஒய் இருக்கு இல்லையா, அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். சைன் ஒய் சைன் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். இப்படி பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும், மைனஸ் காஸ் பை சைன் இருக்கா, காஸ் பை சைனை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், காட் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் 1/sin ஸ்கொயரை வந்து கொசிகன் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்குற ஆன்சர். பட் நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா, இந்த ஆன்சர் மாதிரி போட்டாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு புக்கில் எல்லா ஆன்சர் கொண்டு வரணுங்கிறதுனால இதை வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து 12th கொஷினுக்கான ஆன்சர். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்மளோட 13th கொஷின்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.